அன்பார்ந்த ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஆட்டோமேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது சரியா 9/6/2026 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நமது உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம், அது மட்டுமல்லாது தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நீண்ட காலமாக ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை குறித்து தற்போது புதிதாக அமைந்துள்ள தாவேகா அரசினுடைய போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக அவகாசம் கேட்கப்பட்டு, அதன் சார்பில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் உடனாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்க கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளோடு நமது போக்குவரத்து அமைச்சரை சந்திப்பதற்காக சென்றிருந்தாங்க. மிகவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கம், அதாவது தமிழகத்தில் மாநில தொழிற்சங்கமாக இருக்கா இல்லை மாவட்ட தொழிற்சங்கமாக இருக்கான்ற ஒரு அடையாளம் தெரியாத ஒரு சங்கமாகவே நம்ம அதை பேர் எடுத்துக்கலாம். நாங்களும் அமைச்சரை சந்தித்தோம். ஆட்டோமீட்டர் கட்டணம் குறித்தும் பைக் டாக்ஸி தடையை குறித்தும் நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ காணொலியை பரப்பியது மட்டுமல்லாது, முந்தானத்து நடந்த இந்த கசப்பான சம்பவங்கள் குறித்து அமைச்சரிடம் பேசியதாகவும் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை அந்த காணொலி வாயிலாக நமக்கு அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்களுடைய காணொலியில் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 நிமிஷம் அமைச்சர்கிட்ட பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, ஆட்டோமீட்டர் கட்டணத்தை எங்களுக்கு உடனடியாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இரண்டாவதாக பைக் டாக்ஸியை தடை செய்யணும் அல்லது குறைந்தபட்சம் முறைப்படுத்தணும் அப்படின்ற தகவலை அவங்க ஒட்டுமொத்தமாகவே பேசியதாக சொல்லியிருக்கக்கூடியது 2 நிமிஷம். நம்ம என்ன கேட்குறோம்னா, 2013 அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்ட மீட்டர் கட்டணம், அதற்கு பிற்பாடு ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் ஆகுது. இது வரைக்கும் மீட்டர் கட்டணம் நிலுவையிலே தான் இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2022 உத்தரவு கமிட்டி அமைக்கப்பட்டு தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், அதாவது ஆட்டோ ஃபேர் ஃபிக்சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இவர்களுடைய தரப்பில் இருந்தும், அதுக்கு அடுத்ததாக அரசு தரப்பிலிருந்து நம்ம போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் தலைமையிலும், மூன்றாவதாக நுகர்வோர் சங்கங்களின் சார்பாக பொதுமக்களினுடைய கருத்து கேட்பு என முத்தரப்பு கமிட்டி அமைக்கப்பட்டு புதியதாக என்ன மீட்டர் கட்டணம் நம்ம நிர்ணயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு அதன் மூலியமாக தீர்மானிக்கப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா 1840. இந்த 1840 குறைந்தபட்ச விலையாக ஆட்டோவுக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 40 ரூபாயும், அதுக்கு அடுத்ததாக கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் அப்படின்ற விகிதத்தில் நம்ம இதை நிர்ணயம் பண்ணி அன்னைக்கான போக்குவரத்து ஆணையர் அவர்கள் இந்த அரசாணையை நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்றைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது 2022-23 காலகட்டத்தில். இப்போ நீங்க சந்திச்சு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்வு குறித்து அமைச்சர்கிட்ட 2 நிமிஷம் பேசினதா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இந்த 2 நிமிஷத்துல நீங்க எந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவதற்காக பேசியிருந்தீங்க? அமைச்சர் உங்களுக்கு எந்த மீட்டர் கட்டணத்தை எந்த விலையில் உயர்த்தி கொடுப்பதாக உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு? ஏன்னா நீங்க சொல்லியிருக்கக்கூடியது 20 நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரி செய்து கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. 20 நாட்களுக்குள்ளாக தொழிற்சங்க பிரதிநிதிகளை எந்த ஒரு கலந்தாலோசனையும் இல்லாமல் இப்படி கோரிக்கைகள் மனுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அமைச்சரால் இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய முடியுமா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக பைக் டாக்ஸி ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக அக்ரிகேட்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டு அதில் இந்த ஓலா, ஊபர், ராபிடோ, இந்த பைக் டாக்ஸி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த ஒரு தகவல்களுமே இந்த 2 நிமிடத்திற்குள்ள பேசியிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா அதையும் தாண்டி 20 நாட்களுக்குள்ளாக அனைத்து கோரிக்கைகளையும், அதுல நம்ம சகோதரி ஒருத்தர் பதிவு பண்றாங்க, 100% கட்டாயமாக இந்த கோரிக்கைகளை அனைத்தையுமே முடித்து தருவதாக அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சிறப்பு. உண்மையிலே கேட்கிறோம், இந்த 20 நாட்களுக்குள்ளாக இந்த கோரிக்கைகள் போக்குவரத்துறை சார்பாக தற்போதுள்ள தாவேகா அரசு நிறைவேற்றாவிட்டால், இந்த 20 நாட்கள் என்றது கூடுதலாக கூட வச்சுப்போம், ஒரு 30 நாட்கள், இந்த 30 நாட்களுக்குள்ளாக இது நிறைவேறாவிட்டால் உங்களுடைய போக்குக்கு வரும். இந்த 30 நாட்களுக்கு எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் 30 நாட்கள் தாண்டிய பிற்பாடு இதே உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு ஆட்டோ பிரிவினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகளை வைத்து சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களால் முன்னெடுக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய பதிவு செய்யாத இல்லை பதிவு செய்யப்பட்டு மாவட்ட சங்கங்களாக பயணிக்கக்கூடிய உங்கள் சங்கத்தால் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை, உங்களுடைய சங்கம் மட்டுமே தனித்து ஒரு போராட்டத்தை களம் காண முடியுமா? ஏன் இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக இந்த ஓட்டுநர்களுக்காக பல்வேறு கட்ட கோரிக்கைகளை, பல்வேறு கட்ட போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து இந்த அரசுக்கு போதிய அழுத்தங்களை கொடுத்துருக்கக்கூடிய சங்கங்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம், உரிமை கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கம், தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு, அது மட்டுமல்லாது தோழமை சங்கங்கள் எத்தனையோ இருக்கு. இதுல எல்லா இடத்துலையுமே பேரளவுல நாங்களும் கலந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து போகக்கூடிய நீங்க இப்படியான ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுன்றது முறையானது கிடையாது. முதல்ல ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இதற்காக இவ்வளவு போராட்டங்கள் செய்த பிற்பாடும் கூட எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்கலன்ற காரணத்தினாலதான் நாங்க நேரடியா இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அமைச்சரை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி பார்த்தோம். ஆனா அமைச்சருடைய அணுகுமுறை சரியில்லைன்ற காரணத்தினாலதான் அன்றைய தினம் அது ஒரு கசப்பான சம்பவமாக மாறி இருந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமா இந்த நிகழ்வை ஒத்தி வைக்கணும் அப்படின்றத அமைச்சருக்கு நாங்கள் வன்மையான கண்டனங்களாக தான் தெரிவிச்சுட்டு வந்திருக்கோம். வெகு விரைவில் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 20 நாட்களை தாண்டி 30வது நாள் முடியும் போதெல்லாம் அடுத்த 10ஆம் தேதிக்கு பிற்பாடு கட்டாயமாக உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஆட்டோ பிரிவில் சார்ந்தவர்கள் மட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களை ஒருங்கிணைத்து நேரடியாக அந்த களத்தை போராட்ட களமாக மாற்றி ஓட்டுநர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம
இந்த போராட்டம் என்பது ஓயாது, இந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு என்பதும் கிடைக்க போறது இல்லைன்றதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன், இதே போல உங்களால ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு உங்களுடைய சங்கத்தின் மூலியமா முடிக்க முடியுமா அப்படின்றதையும் முன்னெடுத்து பாருங்க. ஓட்டுநர்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து குலைச்சிடக்கூடாதுன்றதுனால தான் இங்க ஆட்டோ தனியா, கால் டாக்ஸி தனியா, சிறு ரக சரக்கு வாகனம் தனியான்னு யாரையுமே பிரிச்சு பாக்குறது இல்லை. ஓட்டுநர்கள் ஒற்றை கோரிக்கை அவ்வளவுதான். ஏன்னா அவர்களுக்கு பல்வேறு தரப்பட்ட வழிவகைகளா இருந்தாலும் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கவங்க நேற்று கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கால் டாக்ஸி ஓட்டுறவங்க நாளைக்கு ஓட முடியாத சூழ்நிலையோ இல்ல வண்டியை மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க ஆட்டோ ஓட்டுவாங்க. இங்க ஓட்டுநர்களை முதல்ல பிரித்து பார்க்கக்கூடிய பழக்கத்தை முதல்ல நிறுத்தத்துக்காக வழியை பாருங்க. ஏன்னா தனித்தனியா அவரவரை பிரிச்சு அவரவருக்கான வாகனங்கள் அவரவருக்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது இங்க போக்குவரத்து துறை ஒருமித்தமா தான் கருத்து நமக்கு செயல்பட்டு வருது. அதை வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம்ன்றது மாநில தொழிற்சங்கங்களுக்கோ இல்ல மத்திய தொழிற்சங்கங்களுக்கோ அது தேவையா இருக்காது. இந்த மாதிரி மாவட்ட ரீதியா நாங்க வந்து சிறிய சங்கமா இருக்கிறோம், நாங்க ஆட்டோக்களுக்கான தனிய சங்கமா இருக்கோம் அப்படின்னா தாராளமா உங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைங்க, சிறப்பாக செயல்படுங்க. ஏன்னா மாற்றம் என்பது இந்த மாதிரியான கோரிக்கைகள் நிறைவேறுச்சு அப்படின்னா இதில் பலனடைய போறது நம்ம ஓட்டுநர் உறவுகள் தான். எனவே இதை தயவு கூர்ந்து கருத்துல வைங்க. எண்ணி 30 நாட்கள், அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் ஓட்டுநர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உறுதி கொடுத்திருக்கீங்க. அப்படி நிறைவேறாவிட்டால் சென்னை மீண்டும் ஒரு ஓட்டுநர்கள், அதுவும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ஆட்டோமேன் குணசேகரன்.